சர்வதேச நீதிமன்றமும் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு முழுவதும் ஒரு பரபரப்பான நிலையாக சர்வதேச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டே இருந்தது. காரணம் என்னன்னா, காசாவுக்குள்ள பட்டினி சாவுகளை இஸ்ரேல் செய்திருக்கிறது, பட்டினியாக மக்களை வைத்து உணவு கொடுக்காமலே கொன்றிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுக்களை தானே முன்வந்து சர்வதேச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்திருந்தது. அதே நேரத்தில் UNRWA என்று சொல்லக்கூடிய ஐநாவினுடைய பாலஸ்தீன உதவி மையத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இயங்குகிறார்கள், எனவே அவங்களுக்கும் பாலஸ்டைன் போர்சஸுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற குற்றத்தை சாட்டித்தான் UNRWA காசாவுக்குள்ள இயங்கக்கூடாது என்கிற ஒரு தடையையும் இஸ்ரேல் விதித்திருந்த நிலையில் இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அனைவரும் எதிர்பார்த்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த தீர்ப்பில் மிக அருமையான சில செய்திகளை அவர்கள் கோடிட்டு காட்டி தீர்ப்பாக வழங்கி இருக்கிறார்கள். UNRWA நடுநிலைமை கொள்கையை மீறியதாக அல்லது உதவி விநியோகத்தில் மனிதாபிமான உதவிகள் செய்கிற விவகாரத்தில் பாகுபாடு காட்டியதாகவோ எந்த ஆதாரமும் கிடையாது என்று திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது சர்வதேச நீதிமன்றம். அதைத் தொடர்ந்து தற்போதைய சூழ்நிலையில் UNRWA ஆற்றிய பங்கை எந்த சர்வதேச அமைப்புகளாலும் ஆற்ற முடியாது என்பதையும் நாங்கள் எடுத்துச் சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மேலதிகமாக பாலஸ்தீன குடிமக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வது இஸ்ரேல் மீது கட்டாய கடமை என்பதையும் மிக தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லி இருக்கிறது. அதை தொடர்ந்து பேசும்போது பாலஸ்தீன பிரதேசங்களில் ஐநா நிவாரண முயற்சிகளை அனுமதிக்க இஸ்ரேல் கடமைப்பட்டிருக்கிறது. ஐநா பாலஸ்தீன மக்களுக்கு எந்த உதவியை செய்ய வந்தாலும் அதை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறார். அதே நேரம் UNRWA ஊழியர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இஸ்ரேல் எந்த விதமான ஆதாரத்தை கொண்டும் குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறிவிட்டது. இஸ்ரேல் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கிடையாதுன்னு கோர்ட்டு உடைச்சிருச்சு சர்வதேச நீதிமன்றம். இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையோடு இணைந்து செயல்பட வேண்டும். UNRWA முழுமையான ஒத்துழைப்பை இஸ்ரேல் வழங்க வேண்டும். போருடைய ஒரு ஆயுதமாக பட்டினியை பயன்படுத்துவதற்கான தடையை இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றுகிறது என்று சொல்லக்கூடிய ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, ஆக்கிரமிப்பு சக்தியாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதிகளுக்கு அதனுடைய சட்டங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலுடைய சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது.